அனைவருக்கும் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் கடும் ஒரு உக்கிரமான நிலையை அடைஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவோட கருத்து என்னென்று பார்க்க போனால், ஈரானை அடித்து விட்டோம், ஈரானை தாக்கி விட்டோம், இனி ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, மிக விரைவில் யுத்தம் முடிவடைய போகிறது. ஈரானின் கதை சரி. ஈரானின் இராணுவ தளபதிகள், விமானப்படைகள், தரைப்படை, வான்படை எல்லாத்தையுமே அழித்து விட்டோம், இனி அவங்களில் பலமே இல்லைன்னு சொல்லித்தான் அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் நிலவரங்களை பார்க்கும்போது ஈரான் தீவிரமான தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை மிகவும் ஒரு வீழ்ச்சியடைந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுகிறத தான் நம்ம இந்த செய்திகளூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொல்ல போனால் உங்களுக்கு விளங்கும். நேற்று, அதாவது இப்போ ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது ஈரான். அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ மையமாக இருக்கிற ஒரு விமான தளமும் இருக்கக்கூடிய ஒரு இடமாகிய மாலதீவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு. அந்த தீவில் முழுக்கவே யாருமே இல்லை, பொதுமக்களும் இல்லை, யாரும் இல்லை, முழுக்குமே அமெரிக்கா இராணுவமே ஃபுல்லாக இருக்கிறது. அதில் ஒரு விமான தளம் ஒன்று உருவாக்கி அமெரிக்காவின் முக்கிய விமானங்களை தரையிறக்கி வைத்திருக்கிறது. அங்கே தரையிறக்கி அதை பார்த்து பராமரித்து, அதுவும் சக்தி வாய்ந்த விமானங்களை அங்கே தரையிறக்கி வைத்திருக்கின்ற இந்த நிலையில் அந்த விமானத்தளம் மீது ஈரான் என்ன செஞ்சிருக்கண்டா, ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர், 4000 சும்மா இல்லை, 4000 கிலோமீட்டர், இவ்வளவு அளவு 2000 மீட்டருக்குள்ள, 2000 கிலோமீட்டருக்குள்ளே தாக்கி வந்த ஈரான் இப்போ 4000 கிலோமீட்டரை தாண்டி போய் அடிக்கிற அளவுக்கான ஏவுகணையை ஏவி இருக்கிறது. அப்போ ஏவி இருக்கிற ஏவுகணை தடுத்துட்டாங்க. அதாவது அமெரிக்கா இராணுவம் அங்கே அந்த இதுக்கு வரும்போது அதை தடுத்து உடைத்து விட்டார்கள். அதாவது அதை தடுத்து உடைத்து விட்டார்கள். ஒன்றை உடைத்திருக்காங்க, ஒன்றை என்ன நடந்ததுன்னு தெரியாதாம். ஆனால் அது உடைத்தன்றதை விட இவ்வளவு காலம் யுத்தம் தொடங்கி 4 கிழமை ஆயிட்டு, ஒரு மாதம் கிட்டத்தட்ட, ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தாத இந்த ஏவுகணையை இப்போது பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை விட பாதுகாப்பு அமைச்சர், ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் தேவைப்பட்டால், எங்களுக்கு தேவைப்படவில்லை, அதனால் இந்த ஏவுகணைகளை பதுக்கி வைத்திருக்கிறோம், அதாவது அதன் சக்தியை குறைத்து வைத்திருக்கிறோம், 2000 3000 கிலோமீட்டர் அடிக்கக்கூடிய மாதிரி, தேவைப்பட்டால் 4000 5000 என்கின்ற அந்த ஒரு விசையையும் உயர்த்தி தாக்கக்கூடிய வல்லமை எங்கள்கிட்ட இருக்கிறது என்று ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் நியூஸில் பார்த்தது தான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் பாவிக்காத, இதுவரைக்கும் ஒரு மாத யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடுக்கப்படாத இன்னும் அதிநவீனமான ஏவுகணைகள் எங்களிடம் கையிருப்பு இருப்பதாகவும், இன்னும் அதை பாவிக்கவில்லை, அதை பாவித்தமாக இருந்தால் அமெரிக்காவின் கதை சரி அப்படி என்ற மாதிரியும் ஈரான் ஒரு பயங்கரமான ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. என்னென்று சொல்லி பார்க்க போனால், அமெரிக்கா எங்கு சென்றாலும் அடிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு சென்றாலும், டூரிஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும், எங்கே மத்திய கிழக்கு நாடு டூரிஸ்டுக்குரிய நாடு தான், டூரிஸ்ட் நாடுகளாக இருந்தால் போகிற இடம் எல்லா இடமும் அடிப்போம். எங்கெல்லாம் அமெரிக்கா படையினர், அமெரிக்கா இராணுவம் எங்கெல்லாம் அமெரிக்கா போய் டூரிஸ்டாக இருக்கிறாங்களோ, டூரிஸ்டாக சுற்றி பார்க்க போகிறாங்களோ அங்கெல்லாம் அடிப்போம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையில் இருக்கிறது. அப்போ குறிப்பாக பார்க்க போனால் நம்மட நாடு இலங்கையும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற பலர் அங்கிருந்து இலங்கைக்கு வருகின்றார்கள். இலங்கைக்கு டூரிசமாக சுற்றி பார்த்து செல்கின்றார்கள். அப்போது இலங்கையும் இது சம்பந்தமாக அடையலாம் என்கின்ற ஒரு அபாயகரமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் எந்த விதமான தகவலும் இந்த டைம் வரைக்கும் வெளியிடவில்லை. ஈரானின் எச்சரிக்கையை கண்டு அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருப்பதாக இந்த நியூஸ்களை, செய்திகளை பார்க்கும்போது விளங்குகிறது. உண்மையிலேயே ஈரான் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஈரானை பயங்கரமாக தாக்கி வந்த அமெரிக்கா இன்று ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு விமானம் தாங்கிய கப்பலை கூட அடித்து உடைத்து, அது நீண்ட நாள் நடந்த விஷயம், அடித்து உடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டுகளை கூட அடித்து உடைத்து இன்றைக்கு ஒரு முதற்கட்டமான ஒரு இடத்தில் இருப்பதாகவும், ஈரானின் இந்த போர் யுத்திகள் என்பது மிகவும் ஒரு அதிநவீனமாக செல்லுகின்றது.
இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு இந்த யுத்தத்தால் பாதிப்பு வருமா என்று கேட்டால், நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். விசேட உரையின் போது ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார், அமெரிக்கா ஈரானால் இலங்கைக்கும் பாதிப்பு ஏற்பட இருந்தது, அதை நல்ல காலம் தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று. எப்படி என்று பார்க்க போனால், கடந்த மாதம் 1ஆம் மாதம் 3ஆம் மாதம் ஆரம்ப கட்டம் என்று நினைக்கிறேன். அதில் அமெரிக்கா கேட்டிருக்கிறது, தங்கள்கிட்ட இருக்கிற அதிநவீன விமானமாகிய விமானம் 2 கொண்டு மத்தளை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கி பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்திடம். அதே சமயம் ஈரானும் கேட்டிருக்கிறது, தங்கள் கப்பலை கொண்டு இலங்கை துறைமுகத்தில் நிப்பாட்டி வைப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கின்றது. இந்த 2 அனுமதி கேட்ட பயிலும் ஜனாதிபதியின் மேசையில் இருந்தபோது இதை கலந்து ஆலோசித்து அமெரிக்காவுக்கான அனுமதியை இலங்கை அரசாங்கம் வழங்கினால் ஈரான் கோபிக்கும், ஈரானுக்கு வழங்கினால் அமெரிக்கா கோபிக்கும். 2 நாட்டையும் பகைத்து கொள்ள முடியாது, அப்போது நடுநிலைமையாக இருப்பதுதான் சரி என்கின்ற ஒரு சிந்தனையை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு 2 நாட்டுக்குமான அனுமதியை மறுத்து 2 நாட்டிலுமிருந்து நடுநிலையான நிலையில் ஆனதால் 2 கப்பலும் விமானமும் பாரதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த இலங்கைக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கியிருக்கின்றது. ஆனாலும் ஒரு வகையில் அமெரிக்கா எங்கு சென்றாலும் அடிப்போம் என்கின்ற இந்த ஈரானின் அச்சுறுத்தலான நிலைமையினால் இலங்கைக்கு பாதிப்பு வருமா என்கின்ற இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்ட செய்தியில் என்ன இலங்கை அரசாங்கம் என்ன தகவலை தெரிவிக்க போகுதுண்டு. இதை முதல் பார்க்குறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். எனது சேனலுக்கு உங்கள் ஆதரவு நிச்சயமாக தேவை. நன்றி, வணக்கம்.